ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பேய் வீடுகளுக்கு, ஹாண்டட் பிளேஸஸ்க்குலாம் போயிட்டு வரணும்னு ஆசை இருந்திருக்கா? ஏன்னா லண்டன்ல நம்பர் 50 பெர்க்லி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அது இங்கிலாந்துலயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹாண்டடான ஹவுசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட டாப் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்குமாமா. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தா அடுத்த நாள் வேற இடத்துல இருக்குமாமா. ஈவன் அந்த வீட்டோட ஓனர்ஸே சில நேரங்களில் ஷேடோவி ஃபிகர்ஸ் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த சுத்தி நிறைய கதைகள் இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு டாப் ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சிருச்சாமா. அதோட ஆவி இன்னும் அங்கே சுத்திட்டு இருக்காமா. ஏதோ ஒரு மென்டலி இல் பேஷண்ட்டை வந்துட்டு அந்த ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. அவன் அங்கேயே இறந்துட்டானாமா. சில பேர் அந்த ரூமை வந்துட்டு கல்ட் ரிச்சுவல்ஸ்க்காக யூஸ் பண்ணாதான் சொல்றாங்க. யூகே பிரைம் மினிஸ்டரான ஜார்ஜ் கேனிங் கூட அந்த வீட்டை வந்துட்டு ஒரு டைம்ல ஓன் பண்ணியிருக்காரு. அவரோட டைரியில் இந்த மாதிரி இந்த இடத்துல வித்தியாசமான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. ஸோ அந்த ஊர் ஃபுல்லுமே இந்த வீடு ஒரு பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. பட் சில பேருக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ராபர்ட் வார்பாய்ஸ். அவர் வந்துட்டு ஒரு நாள் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேய் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்க பெட்டு கட்டுறாங்க. முடிஞ்சா அந்த வீட்டில் போயிட்டு ஒரு நாள் இருந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்துட்டு இந்த பெட்டு கட்டி ஜெயிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவர் ஒரு வெல்தி ஃபேமிலியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் ஜெயிச்சு காசு வின் பண்ணுறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஒரு பிஸ்டல் எடுத்துட்டு அவரோட 5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டு ஓனர்கிட்ட சாவியை வாங்கி அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. உள்ள போயிட்டு அவர் லாக் பண்ணிக்கிறாரு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் பெல் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட 5 ஃப்ரெண்ட்ஸும் கீழே உட்காந்து கார்டு விளையாடிட்டு இருக்காங்க. பெல் சவுண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியாக தான் உட்காந்து இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு மேல இருந்து ராபர்ட் கத்துற சவுண்டு கேட்டிருக்கு. கூடவே இந்த பெல் சவுண்டு கேட்டிருக்கு. அவங்க எல்லாரும் மேலே ஓடுறாங்க. இவங்க போயிட்டு கதவை தட்டி ஓப்பன் பண்ண சொல்றாங்க. பட் உள்ள இருந்து யாரும் ஓப்பன் பண்ணல. பட் உள்ளுக்குள்ள இருந்து பிஸ்டல்ல சுடுற சவுண்டு கேட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த கதவை உடச்சிட்டு உள்ள போய் பார்க்கறாங்க. பிஸ்டல் கீழே கிடந்திருக்கு. ராபர்ட் பெட்ல ஒரு ஓரமா படுத்துட்டு வந்திருக்காரு. கையெல்லாம் ஃபுல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ணு ஃபுல்லா ஓப்பனா வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் போயிட்டு ராபர்ட்டை எழுப்ப ட்ரை பண்றாங்க. பட் அவர் நகரவே இல்லை. ஏன்னா அவர் இறந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்போ அவர் ஹார்ட் அட்டாக்னால இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ரூம்குள்ளே நிறைய பேர் போய் தங்கியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒரு மான்ஸ்டர் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு அடுத்த நாள் அவங்க உயிரோடு இல்லை.